Voter Helpline App அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸை எப்படி ட்ராக் பண்ணுறது, எப்படி செக் பண்ணுறதுங்கிறது நீங்கள் பார்க்கலாம். உங்கள் மொபைலில் Voter Helpline App ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் யூஸர்னால் இந்த நியூ யூசர் பட்டன் கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் டைம் யூசர் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கோன்னா லிங்க்ஸ் கொடுத்துருக்கேன்னு செக் பண்ணி பாருங்கள். உங்கள் மொபைல் நம்பர் இங்கே கொடுங்க, கீழே சென்ட் ஓடிபிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஓடிபி இங்கே என்டர் பண்ணிவிட்டு லாகின் நோங்கிற பட்டன் கிளிக் பண்ணுங்கள். நம்ம லாகின் ஆயிடுச்சு. இங்கே வந்து ஓட்டர் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ற பட்டன் இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே ட்ராக் ஸ்டேட்டஸ் ஆஃப் யோர் ஃபார்ம் அப்படின்னு இருக்கும், இதை டச் பண்ணுங்கள். இங்கே உங்களோட ரெஃபரன்ஸ் ஐடி என்டர் பண்ணிவிட்டு கீழே ஸ்டேட் செலக்ட் பண்ணிவிட்டு ட்ராக் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அவ்வளோதான், நம்ம அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து இங்கே ஷோ ஆகுது. அப்ளிகேஷன் என்ன டேட்டில் சப்மிட் பண்ணியிருக்கோம், அது கரெக்டாக சப்மிட் பண்ணியிருக்கோமா இல்லையா, ரிஜெக்ட் ஆயிருக்கா இல்லையா, அப்ளிகேஷன் அக்செப்டடா இல்லை ரிஜெக்டடா, இது எல்லா டீட்டெயில்ஸ் இதில் ஷோ ஆகும். இதுதான் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் செக் பண்ணுற மெத்தட். இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. ஓட்டர் ஐடி ரிலேட்டடான நிறைய வீடியோஸ் இந்த சேனலில் போட்டிருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் யூசர்ஸ் எப்படி ஆப்பில் ரெஜிஸ்டர் பண்ணுறது, ஓட்டர் ஐடி கார்டு தொலைஞ்சு போயிடுச்சுன்னா அது எப்படி நம்ம புதுசாக வாங்கலாம், பிவிசி கார்டு எப்படி வாங்கலாம், ஓட்டர்ஸ் லிஸ்ட்டில் உங்கள் பேர் இருக்கா இல்லையான்னு எப்படி செக் பண்ணுறது, ஓட்டர்ஸ் லிஸ்ட்டில் பார்ட் நம்பர்னா என்ன, சீரியல் நம்பர்னா என்ன, இது எல்லாத்த பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில்டான வீடியோஸ் போட்டிருக்கோம். தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்க.